கடலுக்கு நடுவில் ஒரு இடம் இருக்கு. அங்க போன ஷிப்ஸா இருக்கட்டும், ஏரோப்ளேன்ஸா இருக்கட்டும், திரும்பி எதுவுமே வந்ததே இல்லை. அது என்னன்னு தெரியுமா? அந்த இடத்துக்கு பேர் தான் பெர்முடா ட்ரையாங்கிள். இந்த பிளேஸுக்கு ஏன் பெர்முடா ட்ரையாங்கிள் பேர் வந்துச்சுன்னா, பெர்முடா, ஃப்ளோரிடோ அண்ட் தென் பியூர்டோ ரிக்கோன்னு 3 பிளேஸை கலெக்ட் பண்ணோம் அப்படின்னா ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் வரும். அதனால இந்த பிளேஸ்க்கு பெர்முடா ட்ரையாங்கிள்னு பேர் வந்துச்சு. இந்த பெர்முடா ட்ரையாங்கிள் இந்த பேர் எப்போ ஃபேமஸ் ஆச்சுன்னு பார்த்தீங்க அப்படின்னா 1964ல ரைட்டர் வின்சென்ட் கேடிஸ் அவரு இந்த டேர்மை பாப்புலரா யூஸ் பண்ணாரு. அதுக்கப்புறம் தான் இந்த பெர்முடா ட்ரையாங்கிள்ன்ற பேர் வேர்ல்டு ஃபுல்லா ஃபேமஸ் ஆச்சு. நிறைய ஏரோப்ளேன்ஸ், ஷிப்ஸ் எல்லாம் இந்த பிளேஸ்ல காணாம போயிருக்கு. ஆனா எப்போ ரொம்ப பேசப்பட்டிருக்கு அப்படின்னா 1945ல ஃபிளைட் 19 சொல்லப்படக்கூடிய அமெரிக்காவோட 5 நேவி ஏர்பிளைன்ஸ் ட்ரைனிங் பர்பஸ்க்காக போயிருக்கு. ஆனா திரும்பி வரவே இல்லை. அதை ரெஸ்கியூ பண்ண போன ஏரோப்ளைன்ஸும் காணாம போயிருக்கு. இதெல்லாம் காணாம போறதுக்கு பல காரணங்கள் சொல்லப்படுது. அதாவது பேட் வெதரா இருக்கலாம், இல்ல காம்பஸோட டைரக்ஷன் தப்பா காமிச்சிருக்கும், இல்ல ஹியூஜ் வேவ்ஸ், அதாவது பெரிய அலை வந்திருக்கும், அதனால கப்பலை அஃபெக்ட் ஆகிருக்கும் அப்படின்னு ஒரு காரணங்கள் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம மீத்தேன் கேஸ், அதாவது கடலுக்கடிய சீபெட்ல இருந்து மீத்தேன் கேஸ் ஃபார்ம் ஆயிருக்கும், அதனால அது வாட்டர் கண்டிஷன் சேஞ்ச் ஆகி ஷிப்பை அஃபெக்ட் ஆகிருக்கும் அப்படின்னு ஒரு காரணமும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம சூப்பர் நேச்சுரல், அதாவது ஏலியன்ஸ் இல்ல மிஸ்டீரியஸ் பவர் ஏதாவது இருக்கும் அப்படின்னு ஒரு கான்ஸ்பிரசி தியரியும் இருக்கு. ஆனா எதுக்குமே சயின்டிபிக்கா எந்த ஒரு ப்ரூஃபுமே இல்லை. அப்போ பெர்முடா ட்ரையாங்கிள் உண்மையான ஒரு மிஸ்ட்ரியான பிளேஸா இல்ல நாமளா கிரியேட் பண்ண ஒரு கான்ஸ்பிரசி தியரியா என்னன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. மென்டல் டார்ச்சர்ல நீ எதனா எசுக புசுகா பண்ணிட்டு போய் உள்ள உட்காந்துலான்னு பாக்குறேன் ப்ரோ. இது மாதிரி நிறைய மிஸ்ட்ரிஸ் தெரிஞ்சுக்கணும், மர்மங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கடலுக்கு நடுவில் ஒரு இடம் இருக்கு. அங்க போன ஷிப்ஸா இருக்கட்டும், ஏரோப்ளேன்ஸா இருக்கட்டும், திரும்பி எதுவுமே வந்ததே இல்லை. அது என்னன்னு தெரியுமா? அந்த இடத்துக்கு பேர் தான் பெர்முடா ட்ரையாங்கிள். இந்த பிளேஸுக்கு ஏன் பெர்முடா ட்ரையாங்கிள் பேர் வந்துச்சுன்னா, பெர்முடா, ஃப்ளோரிடோ அண்ட் தென் பியூர்டோ ரிக்கோன்னு 3 பிளேஸை கலெக்ட் பண்ணோம் அப்படின்னா ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் வரும். அதனால இந்த பிளேஸ்க்கு பெர்முடா ட்ரையாங்கிள்னு பேர் வந்துச்சு. இந்த பெர்முடா ட்ரையாங்கிள் இந்த பேர் எப்போ ஃபேமஸ் ஆச்சுன்னு பார்த்தீங்க அப்படின்னா 1964ல ரைட்டர் வின்சென்ட் கேடிஸ் அவரு இந்த டேர்மை பாப்புலரா யூஸ் பண்ணாரு. அதுக்கப்புறம் தான் இந்த பெர்முடா ட்ரையாங்கிள்ன்ற பேர் வேர்ல்டு ஃபுல்லா ஃபேமஸ் ஆச்சு. நிறைய ஏரோப்ளேன்ஸ், ஷிப்ஸ் எல்லாம் இந்த பிளேஸ்ல காணாம போயிருக்கு. ஆனா எப்போ ரொம்ப பேசப்பட்டிருக்கு அப்படின்னா 1945ல ஃபிளைட் 19 சொல்லப்படக்கூடிய அமெரிக்காவோட 5 நேவி ஏர்பிளைன்ஸ் ட்ரைனிங் பர்பஸ்க்காக போயிருக்கு. ஆனா திரும்பி வரவே இல்லை. அதை ரெஸ்கியூ பண்ண போன ஏரோப்ளைன்ஸும் காணாம போயிருக்கு. இதெல்லாம் காணாம போறதுக்கு பல காரணங்கள் சொல்லப்படுது. அதாவது பேட் வெதரா இருக்கலாம், இல்ல காம்பஸோட டைரக்ஷன் தப்பா காமிச்சிருக்கும், இல்ல ஹியூஜ் வேவ்ஸ், அதாவது பெரிய அலை வந்திருக்கும், அதனால கப்பலை அஃபெக்ட் ஆகிருக்கும் அப்படின்னு ஒரு காரணங்கள் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம மீத்தேன் கேஸ், அதாவது கடலுக்கடிய சீபெட்ல இருந்து மீத்தேன் கேஸ் ஃபார்ம் ஆயிருக்கும், அதனால அது வாட்டர் கண்டிஷன் சேஞ்ச் ஆகி ஷிப்பை அஃபெக்ட் ஆகிருக்கும் அப்படின்னு ஒரு காரணமும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம சூப்பர் நேச்சுரல், அதாவது ஏலியன்ஸ் இல்ல மிஸ்டீரியஸ் பவர் ஏதாவது இருக்கும் அப்படின்னு ஒரு கான்ஸ்பிரசி தியரியும் இருக்கு. ஆனா எதுக்குமே சயின்டிபிக்கா எந்த ஒரு ப்ரூஃபுமே இல்லை. அப்போ பெர்முடா ட்ரையாங்கிள் உண்மையான ஒரு மிஸ்ட்ரியான பிளேஸா இல்ல நாமளா கிரியேட் பண்ண ஒரு கான்ஸ்பிரசி தியரியா என்னன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. மென்டல் டார்ச்சர்